It's story time. வெளியூருக்கு போன இடத்துல ஒரு குதிரையை வச்சு ஒரு மந்திரவாதி என்னெல்லாம் கூத்தடிச்சாருன்னு இந்த கதையில பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஸ்டோரி டைம் தமிழ் சேனலுக்காக உங்களுடன் ரவிசங்கர் பாலச்சந்திரன். கதையை கேட்கலாம் வாங்க. கெங்கவல்லிங்கிற ஊர்ல ஒரு மந்திரவாதி இருந்தாரு. அவரு பேரு மாயன். அவரு அந்த நாட்டிலேயே ரொம்ப பிரபலமா இருந்தாரு. அவரோட பேரை சொன்னாலே அந்த நாட்டில் இருக்கிற எல்லா கிராமத்திலையும் அவரை பத்தி தெரிஞ்சு வச்சிருந்தாங்க. ஆனா பிரபலம் அடைஞ்ச அளவுக்கு அவர்கிட்ட பெரிய மந்திர சக்தி எதுவும் கிடையாது. சின்ன சின்ன தந்திரங்களை கத்து வச்சுக்கிட்டு அது வழியா தனக்கு மந்திர சக்தி இருக்குன்னு எல்லாரையும் அவரு நம்ப வச்சிருந்தாரு. மந்திரவாதின்னு அவரை சொல்றத விட தந்திரவாதின்னு சொல்றது இன்னும் பொருத்தமா இருக்கும். இத மாதிரி தந்திரவாதிகளுக்கு ஒரு குணம் இருக்கும். அவங்க தங்களை சுத்தி நடக்கிற எல்லாத்தையும் ரொம்ப உன்னிப்பா கவனிப்பாங்க. அப்படி கவனிக்கிறது மட்டும் இல்லாம அதை தங்களுக்கு சாதகமா எப்படி பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு அவங்க யோசிப்பாங்க. இப்படி கவனிக்கிறதும் யோசிக்கிறதும் அதை உடனடியா செயல்படுத்துறதும் தந்திரவாதிகளுக்கு கைவந்த கலையா இருக்கும். இதை பார்க்கறவங்களுக்கு அவங்களுக்கு உண்மையிலேயே ஏதோ மந்திர சக்தி இருக்கு அப்படிங்கிற உணர்வு வந்துடும். எல்லா தந்திரவாதிகளும் கையில ஒரு பெரிய உடுக்கை வச்சிருப்பாங்க. அதே மாதிரி மாயன்கிட்டையும் ஒரு பெரிய உடுக்கை இருந்துச்சு. கூட்டத்துல யாராவது இவர் செய்யற மந்திர வேலைகளை சந்தேகத்தோட கொஞ்சம் கவனிச்சு பார்க்க ஆரம்பிச்சா அவங்க கவனத்தை திசை திருப்புற மாதிரி சரியான நேரத்துல அவரு உடுக்கைய பயன்படுத்துவாரு. நம்ம மந்திரவாதி மாயனுக்கு அவரு இருந்த கங்கவல்லியிலேந்து 60 மைல் தொலைவில் இருக்கிற சோமவல்லியில ஒரு சொந்த வேலை இருந்துச்சு. அந்த ஊர்ல யாரையாவது பிடிச்சு அவங்கள வச்சு அந்த வேலையை செஞ்சு வாங்கிக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்துல அவரு ஒரு நாள் விடியற்காலையில தன்னோட குதிரையை எடுத்துக்கிட்டு கங்கவல்லியிலேந்து சோமவல்லிக்கு கிளம்பிட்டாரு. கங்கவல்லியிலேந்து கிளம்பும்போது அவர்கிட்ட செலவுக்கு ஒரு செப்பு காசு கூட இல்லை. ஆனா அவரு அதை பத்தி கவலைப்படாம போற வழியில யாராவது மாட்டுவாங்க, அவங்க கிட்ட மந்திர சக்தி இருக்கிற மாதிரி ஏதாவது செஞ்சு அவங்க கிட்டேந்து சில செப்பு காசுகளை வசூல் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கையில அவரு கிளம்பினாரு. அவரோட குதிரை பேரு குல்லாபா. அவரு சொல்ற எல்லாமே குல்லாபாவுக்கு புரியும். ஆனா அவரு சொல்ற எதையுமே அது கேட்காது. அது மட்டும் இல்லாம அவரு சொல்றதுக்கு நேர் எதிரா ஏதாவது செய்யும். நில்லுன்னா உக்காரும், உக்காருன்னா நிற்கும், ஓடுன்னா நடக்கும், மெதுவா நடன்னு சொன்னா ஓடும். ஆனா மாயன் மற்றவங்க கிட்ட நான் சொல்ற எல்லாத்தையும் என்னோட குதிரை கேட்கும் அப்படின்னு அவரு நம்ப வச்சிருந்தாரு. ஒரு பெரிய பையில தனக்கு தேவையான உடைகளையும் இன்னொரு பையில தன்னோட மந்திரவாதி தொழிலுக்கு தேவையான உபகரணங்களையும் எடுத்து 2 பைகளையும் ஒரு கயிறை வச்சு இணைச்சு ஒவ்வொரு பையும் குதிரையோட ஒவ்வொரு பக்கம் வர மாதிரி அதை குதிரையோட முதுகுல போட்டாரு. உடுக்கையை மட்டும் தன்னோட கையில வச்சுக்கிட்டு சோமவல்லிக்கு அவரு தன்னோட பயணத்தை தொடங்கினாரு. சோமவல்லிக்கு போய் சேர 4 மணி நேரம் ஆயிடும். இந்த 4 மணி நேரமும் குல்லாபாவால தொடர்ந்து ஓட முடியுமா அப்படின்னெல்லாம் அவரு யோசிக்கவே இல்லை. காட்டு வழியாவும் வறண்ட நிலங்கள் வழியாவும் அவரு தன்னோட பயணத்தை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தாரு. 2 மணி நேரம் தொடர்ந்து ஓடினதுக்கு அப்புறம் குல்லாபாவுக்கு ரொம்ப சோர்வா இருந்துச்சு. அது விதவிதமா கனைச்சு தன்னோட சோர்வை மாயனுக்கு சொல்றதுக்கு முயற்சி செஞ்சிச்சு. ஆனா மாயன் அதையெல்லாம் கவனிக்காம தொடர்ந்து குதிரையை ஓட்டிக்கிட்டே இருந்தாரு. இன்னொரு மணி நேரமும் தொடர்ந்து ஓடினதுக்கு அப்புறம் இனிமே ஒரு அடி கூட ஓட முடியாது அப்படிங்கிற நிலைமை குல்லாபாவுக்கு வந்துடுச்சு. ஆற்றங்கரை ஓரமா இருந்த ஒரு இடத்துல அது மந்திரவாதி மாயனை தம் மேலேந்து உருட்டி விட்டுட்டு அதுவும் சுருண்டு கீழே விழுந்துச்சு. அப்பதான் மாயனுக்கும் குல்லாபாவை பத்தின நினைப்பே வந்துச்சு. 2-3 செப்பு காசை வசூல் பண்ற மாதிரி யாராவது வருவாங்களா அப்படின்னு பார்த்துக்கிட்டு வந்ததுல குல்லாபாவை கவனிக்க தவறிட்டோமே அப்படின்னு மாயனுக்கு கொஞ்சம் வருத்தமா இருந்துச்சு. குலாபாவோட கால்கள் நோவெடுத்ததுனால தான்
அதுவும் கீழே விழுந்து தன்னையும் கீழே உருட்டி விட்டுடுச்சு அப்படின்னு அவருக்கு புரிஞ்சிச்சு. செஞ்ச தப்புக்கு பரிகாரமா குலாபாவோட கால்களை கொஞ்சம் பிடிச்சு விடலாம் அப்படின்னு அவர் முயற்சி செஞ்சப்போ குலாபா அவரை எட்டி ஒரு உத விட்டுச்சு. ஆத்தங்கரையில் வந்து விழுந்த மந்திரவாதி மாயனுக்கு இப்போதைக்கு குலாபாவுக்கு தேவை உணவும் தண்ணீரும் கொஞ்சம் ஓய்வும் தான் அப்படின்னு புரிஞ்சிச்சு. கொஞ்ச நேரம் அவரு குலாபாவை தொந்தரவு செய்யாம விட்டுட்டாரு. அரை மணி நேரம் படுத்து கிடந்த குலாபா மெதுவா எழுந்திருச்சு ஆத்தங்கரையில போய் வேண்டிய அளவுக்கு தண்ணிய குடிச்சிச்சு. தண்ணி குடிச்சு முடிச்சதும் மாயனை நிமிர்ந்து கூட பார்க்காம ஆற்றங்கரை ஓரமா இருந்த புல்ல மேய ஆரம்பிச்சிடுச்சு. குலாபா பசியோட புல்லு மேயறத மாயன் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாரு. குலாபா மாதிரியே இப்ப அவருக்கும் நல்லா பசி எடுக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஆனா அவருக்கு தான் சாப்பிட எதுவுமே இல்லை. சரி, சோமவல்லிக்கு போனதுக்கு அப்புறமா அங்க ஏதாவது சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு அவரு முடிவு செஞ்சாரு. 1 மணி நேர ஓய்வுக்கு அப்புறம் அவரு மறுபடியும் குலாபாவை இழுத்துக்கிட்டு வந்து அதோட முதுகுல 2 பக்கமும் 2 மூட்டைய கட்டி விட்டு அவரும் ஏறி உக்காந்துக்கிட்டு தன்னோட பயணத்தை தொடர்ந்தாரு. 1 மணி நேர ஓய்வெல்லாம் குலாபாவுக்கு பத்தவே இல்லை. குறைஞ்சபட்சம் 4-5 மணி நேரமாவது ஓய்வு வேணும் அப்படின்னு அது எதிர்பார்த்துச்சு. அதனால வேகமா ஓடாம மெதுவாத்தான் அது ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஆனா பசியோட இருந்த மாயன் சீக்கிரமா சோமவல்லிக்கு போகணுங்கிறதுனால குதிரைய கொஞ்சம் வேகமா ஓட வைக்க முயற்சி செஞ்சாரு. தன்னோட கையில இருக்கிற உடுக்கை சத்தம் குலாபாவுக்கு கொஞ்சம் கூட பிடிக்காதுன்னு அவருக்கு நல்லா தெரியும். உடுக்கை சத்தம் கேட்டா குலாபா கொஞ்சம் மிரண்டு போய் இன்னும் கொஞ்சம் வேகமா ஓடும் அப்படிங்கிற எண்ணத்துல அவரு உடுக்கையை எடுத்து அடிச்சாரு. அவரு எதிர்பார்த்த மாதிரியே குலாபாவும் கொஞ்சம் மிரண்டு போய் இன்னும் கொஞ்சம் வேகமா ஓட ஆரம்பிச்சுது. மாயனையும் சுமந்துகிட்டு அவரோட 2 மூட்டைகளையும் சுமந்துகிட்டு உடுக்கை சத்தத்துக்கு பயந்து வேகமா ஓடுறது குலாபாவுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. அது முழுக்க சோர்ந்து போய் மறுபடியும் மாயனை கீழே உருட்டி விடுறதுக்குள்ள நல்ல வேளையா சோமவல்லியோட புறநகர் பகுதி வந்துடுச்சு. அந்த புறநகர் பகுதியில் கங்கராயன்னு ஒருத்தர் வழிப்போக்கர்களுக்கான உணவகம் ஒன்று நடத்திக்கிட்டு இருந்தாரு. மாயன் குலாபாவை அந்த உணவகத்தோட வாசல்ல இருந்த ஒரு மரத்தடியில் கட்டி போட்டாரு. அதோட முதுகுல இருந்த 2 மூட்டைகளையும் இறக்கி கீழே வச்சுட்டு தன்னோட கையில இருந்த உடுக்கைய குலாபாவோட கழுத்துல பொருத்தி இருந்த சேணத்தோட வச்சு கட்டினாரு. இப்போ உணவகத்தை நடத்திக்கிட்டு இருந்த கங்கராயனை ஒரு தடவை நிமிர்ந்து பார்த்தாரு. அவரு கையில ஒரு செப்பு காசு கூட இல்லைன்னாலும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா கங்கராயன்கிட்ட ஏதாவது மந்திர வித்தையை காட்டி இலவச உணவையும் அவர்கிட்டேருந்து 2-3 செப்பு காசுகளையும் வசூல் செஞ்சிட முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை மாயனுக்கு வந்துச்சு. கங்கராயன் அவர்கிட்ட அளவு சாப்பாடா முழு சாப்பாடா உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்ட உடனே மாயன் கொஞ்சம் கூட தயங்காம முழு சாப்பாடை எடுத்து வைக்க சொன்னாரு. ரொம்ப பசியில இருந்த மாயனுக்கு கங்கராயன் கடையில் கிடைச்ச சாப்பாடு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. வயிறு முட்டை சாப்பிட்டதுக்கு அப்புறமா கங்கராயன் மாயன்கிட்ட முழு சாப்பாடுக்கு 10 செப்பு காசுகளை கேட்டாரு. மாயன் ரொம்ப அதிர்ச்சியோட எல்லா ஊர்லையும் முழு சாப்பாடு 2 செப்பு காசுகளுக்கு கிடைக்கும்போது நீங்க என்ன 10 செப்பு காசுகளை கேட்குறீங்க அப்படின்னு கேட்டாரு. கங்கராயன் கொஞ்சம் கூட அலட்டிக்காம நான் ரொம்ப தரமான உணவு கொடுக்கறதுனால என் உணவுக்கு நான் வைக்கிறது தான் விலை அப்படின்னு சொன்னாரு. ஆனா மாயன் இதுக்கெல்லாம் கொஞ்சம் கூட பயப்படல. அவரு கங்கராயன்கிட்ட நான் யாருன்னு தெரியாம நீங்க என்கிட்ட 10 செப்பு காசு கேட்குறீங்க, நான் தான் மந்திரவாதி மாயன் அப்படின்னு சொன்னாரு. ஆனா கங்கராயன் ரொம்ப அலட்சியமான குரல்ல நீ மாயனாயிருந்தாலும் பேயனாயிருந்தாலும் எனக்கு கவலை இல்லை, தெரிஞ்சேதான் அதிக விலைக்கு விற்கிறேன், கடைக்குள்ள வச்சிருக்கிற விலைப்பட்டியலை பார்க்காம உன்ன மாதிரி 4 முட்டாள் வழிப்போக்கர்கள் வந்து சாப்பிட்டாதான் எனக்கு அதிக காசு கிடைக்கும், என்னை ஏமாத்திட்டு இங்கேருந்து தப்பிச்சு போயிடலான்னு மட்டும் நினைக்காத, அது நடக்காது அப்படின்னு சொன்னாரு. அவரு பேசிக்கிட்டு இருக்கும்போதே மாயனோட பார்வை வாசல்ல கட்டி போட்டிருந்த குலாபா மேல திரும்பிச்சு. குலாபாவை சுத்தி 2-3 சிறுவர்கள் நின்னுகிட்டு
அதை தள்ளி விட்டும் அது வாலை பிடிச்சு இழுத்தும் விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. குலாபாவோட முகத்தை பார்க்கும்போதே அவங்க செய்யறது அதுக்கு பிடிக்கலன்னு மாயனுக்கு தெரிஞ்சிச்சு. குலாபாவை கட்டி போட்டிருந்த கயிறு எந்த நேரத்திலையும் அவிழ்ந்து விழக்கூடிய நிலைமையில இருந்துச்சு. குலாபா லேசா தலையாட்டினாலே அதோட கழுத்துல மாட்டி இருக்கிற உடுக்கையிலேருந்து சத்தம் வரும்னு மாயன் புரிஞ்சுக்கிட்டாரு. இப்ப மாயனை கவனிச்ச கங்கராயன், ஏ முட்டாளே, என்னோட பணத்தை கொடுத்துட்டு அப்புறம் உன் குதிரையை கவனிச்சுக்கிட்டுரு அப்படின்னு சொன்னாரு. இப்ப மாயன் அவர் பக்கம் திரும்பி, நீங்க என் குதிரையை என்ன வேணா திட்டுங்க, அது பொறுத்துக்கும். ஆனா என்ன திட்டுனீங்கன்னா என் குதிரை பொறுத்துக்கிட்டு சும்மா இருக்காது அப்படின்னு சொல்லிக்கிட்டே குலாபா பக்கம் திரும்பி, குலாபா, இவர் என்ன திட்டுறாருங்கிறதுக்காக நீ கட்டி இருக்கிற கயத்தை அவிழ்த்துக்கிட்டு இங்கே இருக்கிற கடை மேலெல்லாம் தறிகெட்டு ஓடி கடைகளை நாசம் பண்ணிடாத. இவர் என்ன திட்டினாலும் பரவாயில்ல, நீ தலையாட்டாம இரு அப்படின்னு சொன்னாரு. அவரு சொன்னதை கேட்ட உடனே குலாபா வேகமா தலையாட்டிச்சு. அது கழுத்தோட கட்டி இருந்த உடுக்கையும் சத்தம் எழுப்ப ஆரம்பிச்சுது. குலாபா கட்டி இருந்த கயத்தை அவிழ்த்துக்கிட்டு அங்க இருந்த கடைகள் மேல தறிகெட்டு ஓட ஆரம்பிச்சுது. பானை கடை, செருப்பு கடை, பூக்கடைன்னு அது ஓடின கடைகள்ல இருந்த பொருட்கள் எல்லாம் தெருவில் வந்து விழுந்துச்சு. அந்த தெருவில் எதிரில் ஒரு கல்யாண ஊர்வலம் வேற வந்துகிட்டு இருந்துச்சு. கல்யாண மாப்பிள்ளை குதிரையில உக்காந்து வந்துகிட்டு இருந்தாரு. குலாபா தறிகெட்டு ஓடி வர்றத பார்த்ததும் மாப்பிள்ளை உக்காந்திருந்த குதிரையும் தறிகெட்டு ஓட ஆரம்பிச்சுது. கல்யாண மாப்பிள்ளை குதிரையிலேருந்து கீழே விழுந்து தெருவில் உருண்டாரு. அங்க கூடியிருந்த எல்லாரும் ஒரு வழியா குலாபாவை பிடிச்சு, இங்க நடந்த மொத்த சேதத்துக்கும் இந்த குதிரை தான் பொறுப்பு, இது யாரோட குதிரை அப்படின்னு கேட்டு இழுத்துக்கிட்டு வந்தாங்க. கங்கராயன் அவங்க கிட்ட மாயனை காட்டி, இது இவரோட குதிரை தான் அப்படின்னு சொன்னாரு. அந்த கூட்டத்தில் இருந்த ஊர் தலைவர் மாயனை அடையாளம் தெரிஞ்சுக்கிட்டு, நான் இந்த ஊர் தலைவர், நீங்க மந்திரவாதி மாயன் தானே அப்படின்னு கேட்டாரு. மாயன் இதை ஒரு வாய்ப்பா பயன்படுத்திக்கிட்டு கங்கராயனை கையை காட்டி, என் குதிரை இப்படி தறிகெட்டு ஓடி இவ்வளவு சேதத்தையும் விளைவிச்சதுக்கு காரணமே இவரு தான். மற்ற ஊர்லெல்லாம் 2 செப்பு காசுக்கு கிடைக்கிற சாப்பாடு இவர் கடையில மட்டும் 10 செப்பு காசுகள். இவ்வளவு வருஷமா இவர் வழிப்போக்கர்கள் கிட்ட எவ்வளவு கொள்ளையடிச்சிருப்பாருன்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. என்னை யாராவது திட்டினா என் குதிரையால அதை தாங்கிக்கவே முடியாது. நான் அதை இவர்கிட்ட சொல்லியும் இவர் அதை கேட்காம என்னை திட்டினதுனால தான் என் குதிரை தறிகெட்டு ஓடி இவ்வளவு சேதத்தையும் ஏற்படுத்திடுச்சு. நியாயமா பார்க்க போனா வழிப்போக்கர்கள்கிட்ட கொள்ளையடிச்சு சேர்த்து வச்சிருக்கிற இவரு தான் இந்த சேதத்துக்கு பொறுப்பு அப்படின்னு சொன்னாரு. கங்கராயன் பொருட்களை அதிக விலைக்கு விற்கிறதுனால ஏற்கனவே உள்ளூர் மக்களுக்கு அவர் மேல கோபம் இருந்துச்சு. அவங்க எல்லாரும் மாயனுக்கு ஆதரவா பேசினதுனால ஊர் தலைவர் குதிரையால ஏற்பட்ட சேதத்துக்கு கங்கராயனுக்கு அபராதம் விதிச்சாரு. கூட்டம் கலைஞ்சு ஊர் மக்கள் எல்லாம் போகும்போது, என்ன இருந்தாலும் மாயன் மாதிரி வராது, அவரை திட்டினா பொறுத்துக்காத மாதிரி குதிரையை எப்படி மந்திர சக்தியால கட்டுப்படுத்தி வச்சிருக்காரு பாருங்க அப்படின்னு ஊர் மக்கள் பேசிக்கிட்டு போனது மாயன் காதுலையும் கங்கராயன் காதுலையும் விழுந்துச்சு. இந்த கதையை பற்றின உங்களோட கருத்துக்களை ஸ்டோரி டைம் தமிழ் யூடியூப் சேனல்லையும் பாட்காஸ்ட்லையும் பின்னூட்டத்தில் கமெண்ட்ஸாக பதிவு பண்ணுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஸ்டோரி டைம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.